எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஒரு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணும்னா, சரி வடை பண்ணுவோம் அப்படின்னு நெனச்சேன். போய் பார்த்தா 100 கிராம் தான் கடலைப்பருப்பு இருந்தது. சரி இன்னும் 100 கிராம் அதோட துவரம் பருப்பை போட்டிருக்கேன். போட்டு ஒரு மிளகா வத்தல் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கேரட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் கொரகொரப்பா வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிண்டு, குணுக்கு மாதிரி, அதாவது குணுக்கு இல்லை, இது பேர் வேணால் நம்ம துணுக்குன்னு வச்சுப்போம். வச்சுட்டு இதை பண்ண போகிறேன். எப்படி வந்ததுன்னு காட்டுறேன். இந்த பாருங்க, பருப்பு, அதுக்கப்புறம் மிளகா வத்தல், பெருங்காயம், இதுக்கு தேவையான அளவுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு, இதை மட்டும் அரைச்சிருவோம். அரைச்சிட்டு பார்ப்போம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும். பாருங்க, இதில் 2 புடி கேரட் போட்டுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, நல்லா 1 புடி கொத்தமல்லி போட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து போடுவோம். நல்லா பருப்பில் ஜலம் இல்லாமல் அரைச்சிக்கணும். அரைச்சிண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துண்டு அதை அப்படியே உருட்டி உருட்டி போட்டுருக்கேன். இது பூரா உங்களுக்கு பருப்பு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, கீரைகள், அப்புறம் கேரட்டு. அதனால் இதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு சத்தான ஒரு ஸ்நாக்ஸு. கடையில் போய் வாங்கிறதுக்கு பதிலாக நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம். போட்டுட்டு உடனே கிளறக்கூடாது, சித்தை விட்டுட்டு கிளறணும். உடனே கிளறினா எல்லாம் உடஞ்சி கரைஞ்சிரும். அதனால சித்தனாடி விட்டுட்டு கிளறணும். இந்த பாருங்க, நல்லா கரகரன்னு இருக்குது. எடுத்தாச்சு. உங்களுக்கு இன்னும் கரகரன்னு வேணும்னு நினச்சேன்னாக்கா நீங்கள் அரிசி மாவு போட்டுக்கலாம். அடுத்த ஈடு போட்டிருக்கோம், கொஞ்சம் வேகட்டும். சாப்பிட்டு பாருமா எப்படி இருக்குன்னு சொல்லு. பிரமாதமாக இருக்கும். நல்லா இருக்கா? கரக்குன்னு நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? சரி, கரகரன்னு நல்லா இருக்கான். நீங்களாமும் இப்படி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கோ. கரகரப்பு கம்மியாக இருக்குன்னு நினச்சோன்னா லேசாக வேணா 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. இதில் நான் மாவெல்லாம் போடலை, பருப்பு தான் போட்டிருக்கேன். பருப்பு, கேரட்டு. ஏன்னா குழந்தைகளுக்கு ப்ரோட்டீன் சத்தெல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால நம்ம சின்ன குழந்தைகளுக்கே பருப்பு சாதம் தானே நம்ம ஊட்டுவோம். அது மாதிரி பருப்பு இருக்கட்டும்ன்ட்டு போட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள்லாம் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. சுவையான துணுக்கு ரெடி. இது ரொம்ப கரகரன்னு இருக்குன்னு சொல்ல முடியல, சாஃப்டாக இருக்குன்னு சொல்ல முடியல. பெரியவா சின்னவா எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கரகரன்னு வேணும்னு நீங்கள் நினச்சீங்கன்னா நீங்கள் இதில் 2 ஸ்பூன் அரிசி மாவை கலந்துக்கோங்க. கலந்துண்டல்னா நல்லா கரகரன்னு இருக்கும். இது இப்போ பெரியவாளும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி மிதுக்கு மிதுக்குன்னு இருக்குது, அதே சமயத்தில் கரகரப்பும் இருக்குது. மிதுக்கு மிதுக்குன்னு இருக்குது, கரகரப்பாகவும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. இந்த மாதிரி வேணும்னாலும் பண்ணிக்கோங்க. இப்போ பெரியவா சின்னவா எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை எங்களுக்கு நல்லா கரகரன்னு தான் வேணும் அப்படின்னா 2 ஸ்பூன் அரிசி மாவை கலந்துக்கோங்க. இதில் வெங்காயம் போடலாமா, வேறு எதுவும் போடலாமா, அப்புறம் இஞ்சி போடலாமா, எல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒருத்தர் சொல்லியிருந்தா நீங்கள் இஞ்சி போடுறது இல்லை மாமி அப்படின்னு. இதில் நான் இஞ்சி போடுறதில்ல. நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்காக ஒன்றும், பெரியவாளுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் அப்படி பண்ணுறதில்ல. ஆனால் வாரம் ஒரு நாளைக்கு நம்ம அதில் இஞ்சி ஸ்வரசம் போட்டு எல்லோரும் சாப்பிட்ருவோம். அது அன்றைக்கி வாரத்தில் ஒரு நாள் இஞ்சி சொரசம் சாப்பிட்ணுன்னு இருக்கா பாட்டி. சனிக்கிழமை அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டோம், அன்றைக்கி இஞ்சி சொரசம் சாப்பிட்ணும். அந்த மாதிரி இஞ்சி ஸ்வரசமாக போட்டு சாப்பிட்ருவோம். அது யாராவது பார்க்கணுன்னு நினச்சேன்னா நம்மளுடைய சேனலில் இஞ்சி ஸ்வரசம் வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.